கசகசா, பெருஞ்சீரகம், பட்டை, 2 கிராம்பு போட்டுங்க. இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் குருமா 15 நிமிஷத்தில். நெய் இருந்தால் நெய் போட்டுங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுக்குங்க. வெண்ணெய் போட்டுட்டு சும்மா தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு, அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஒரு அன்னாச்சிப்பூ, மராட்டி மொட்டு, கிராம்பு, இலை, கொஞ்சோண்டு கடல் பாசி போட்டு வதக்கிங்க நல்லா. இது பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய் போட்டுங்க. 2 பச்சை மிளகாய் வந்தோடனே வெங்காயம் போட்டுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 வெங்காயம். வெங்காயம் வதங்கினோடனே அதே மாதிரி 3 தக்காளி நல்லா பொன்னிறமாக செவரு வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கினோடனே இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவை உப்பு போட்டுங்க. போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதக்கிங்க நல்லா. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் அப்படியே கொட்டிக்குங்க. இப்போ இது ஊற்றிட்டு இதில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கட்டியாக ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுங்க. அவ்வளோதான். இதை ஒரு விசில் குக்கரில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும். ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. அவ்வளோதான், ஒரு விசில் வந்துருச்சு. கொஞ்சோண்டு இறக்கப்படுற நேரத்தில் ரவுண்டு புதினாவது கொத்தமல்லியாவது தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரோட்டு கடை சால்னா சைடு குருமா ரெடி வித்